நேயர்களுக்கு வணக்கம். உலகிலேயே பாம்புகள் இல்லாத நாடுகள் எவை என்று தெரியுமா? இதன் பின்னணியில் விஞ்ஞானிகள் கூறிய சுவாரஸ்யமான தகவல். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள். அது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கூறப்பட்டு வந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் இன்றளவிலும் உண்மையான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. உலகிலேயே 4000ற்கு மேற்பட்ட பாம்பு இனங்கள் இருக்கின்றன. இவற்றில் சில விஷம் கொண்டன, சில விஷம் அல்லாத பாம்புகளும் இருக்கின்றன. இவ்வாறு விஷத்தன்மையுடைய பாம்புகளால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து கொண்டும் இருக்கின்றார்கள். நாகபாம்பு, ராஜநாகம், கட்டுவிரியன் போன்ற சில வகையான விஷப்பாம்புகள் மனிதர்களை கடித்து விட்டால் மனிதர்கள் இறக்கின்றனர். அவ்வாறான ஆச்சரியமான சம்பவங்களும் இன்றளவிலும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் அதிகமாக பாம்புகள் கிராமப்புறம், நகரப்புறம் போன்ற பகுதிகளில் தான் அதிகமாக நடமாடி திரிகின்றது. இவ்வாறு இருந்தாலும் பாம்புகளே இல்லாத ஒரு நாடு இருக்கு சொன்னால் யாராலுமே நம்ப முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் எந்தெந்த நாடுகளில் பாம்புகள் அங்கு வாழ்வதில்லை, இதற்கு என்ன காரணம் என்று விஞ்ஞானிகள் கூறிய தகவல் தொடர்பாகத்தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். முதலாவது, பாம்புகள் இல்லாத நாடாக கருதப்படுகின்ற ஒரு நாடு அயர்லாந்து. அயர்லாந்தில் பாம்புகளே இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று பார்த்தால், அந்த நாட்டில் அதிகமாக குளிர் இருப்பதன் காரணமாகத்தான் அங்கு பாம்புகள் இல்லை என்றும் கூறுகின்றார்கள். அயர்லாந்து வடக்கு அட்லாண்டிக்கில் உள்ள ஒரு தீவு ஆகும். இந்த நாட்டின் காலநிலையை பொறுத்தவரையில் இங்கு அதிகமாக வெப்பம் இருக்காது, அதிகமாக குளிர்ந்த காலப்பகுதி தான் காணப்படுகின்றது. இதன் காரணமாக பாம்புகளுக்கு வாழ்வதற்கு சூரிய ஒளி மற்றும் வெப்பம் அதிகமாக தேவைப்படுகின்றது. குளிர்ந்த காலப்பகுதியில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை பாம்புகளுக்கு இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் அயர்லாந்தில் பாம்புகளே இல்லை என்று விஞ்ஞானிகள் ஆய்வுகளின் மூலம் கூறுகின்றார்கள். ஆனாலும் சிலர் அங்கு ஒரு கதையையும் கூறுகின்றார்கள். அயர்லாந்தில் கிறிஸ்தவத்தை காப்பாற்ற புனித பேக்ட்ரி தீவில் இருந்து அதிகமான பாம்புகளை பிடித்து வந்து கடலில் வீசியதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாகவும் அங்கு பாம்புகள் இல்லை என்றும் கூறுகின்றார்கள். அதே சமயம் அயர்லாந்தில் இதுவரை பாம்புகள் இருந்ததாக பதிவு ஒன்று இல்லை என்றும் ஆராய்ச்சிகளின் மூலமும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் அயர்லாந்தில் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை சீற்றத்தின் காரணமாக பாம்புகள் தண்ணீரில் மூழ்கியதாகவும் சிலர் காரணம் கூறுகின்றார்கள். இதன் காரணமாகவும் பாம்புகள் அங்கு அழிந்தன என்றும் கூறுகின்றார்கள். ஆனால் என்னதான் காரணங்களை கூறி வந்தாலும் இன்றளவிலும் அயர்லாந்தில் பாம்புகளே இல்லை என்று ஆராய்ச்சிகளின் மூலமே தெரியப்படுத்தியுள்ளார்கள். இரண்டாவதாக அண்டார்டிகா. இந்த நாட்டில் பாம்புகளே இல்லை என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் இங்கு எல்லாமே பனிமூட்டமாக காணப்படுமாம். இதன் காரணமாக பாம்புகள் அங்கு வசிப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை என்றும் கூறுகின்றார்கள். அண்டார்டிகாவில் பல உயிரினங்கள் அங்கு இருந்தாலும் பாம்புகள் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லாததன் காரணமாக அந்த நாட்டிலும் இதுவரைக்கும் பாம்புகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மூன்றாவதாக நியூசிலாந்து. நியூசிலாந்தை பொறுத்தவரையில் இன்று வரைக்கும் அந்த நாட்டில் எந்த விதமான பாம்பு வகைகளும் வாழவில்லை என்றும் ஆனால் அங்கு வாழ்வதற்கான சூழ்நிலை அமைய பெறவில்லை என்றும் கூறப்படுகின்றது. நியூசிலாந்து பசிபிக் பெருங்கடலின் தென்மேற்கு மூலையில் உள்ள ஒரு தீவாகும். வன விலங்குகளின் தாயகமாக உள்ளது. ஆனாலும் இப்படி இருந்தாலும் ஆச்சரியம் என்னவென்று பார்த்தால் அந்த நாட்டிலும் எந்த வகையான பாம்புகளும் இல்லை என்று கூறப்படுகின்றது. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் கடலினை தாண்டி பாம்புகள் அங்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாகத்தான் அந்த நாட்டில் பாம்புகளே இல்லை என்றும், அதே சமயம் நியூசிலாந்தை சுத்தி கடல் பகுதிகளில் சில பாம்புகள் வாழ்வதாகவும் ஆனாலும் அப்படி வாழ்கின்ற பாம்பு இனம் தண்ணீர் குளிர்ந்த பின்னதாக அங்கிருந்து சென்று விடுவதாகவும் கூறுகின்றார்கள். அதே சமயம் நியூசிலாந்தில் பாம்புகளுக்கு பூரண தடை விதிக்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது பாம்பினை செல்ல பிராணியாக வளர்க்கவும் கூடாது என்றும், மிருக காட்சிகளில் பாம்புகளை காட்சிக்கு வைக்கப்படுத்த கூடாது என்றும், அப்படி பாம்பு இருக்கின்ற சூழ்நிலை அமைய பெற்றால் சூழ்நிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் என்பதன் காரணமாக இவ்வாறான தடை விதிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நான்காவதாக கிரீன்லாந்து. இந்த நாட்டிலும் பாம்புகள் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த நாட்டின் தப்ப வெப்பநிலை பாம்புகள் வாழ்வதற்கான சூழல் அமைய பெறாது என்றும், நியூசிலாந்து போலவே கிரீன்லாந்திலும் செல்ல பிராணிகளாக பாம்புகளை வளர்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதையும் தாண்டி பாம்புகளை செல்ல பிராணிகளாக வளர்க்க வேண்டும் என்றால் அந்த நாட்டின் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்ற பின்னதாகத்தான் பாம்புகளை அவர்கள் செல்ல பிராணிகளாக வளர்க்க முடியும் என்றும் கூறப்படுகின்றது. ஐஸ்லாந்து. இந்த ஐஸ்லாந்தை பொறுத்தவரையில் மிகவும் ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு குளிர்ந்த நாடாக பார்க்கப்படுகின்றது. இந்த நாட்டிலும் பாம்புகள் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லை என்றும் கூறுகின்றார்கள். இது பனி பகுதியால் மூழ்கி காணப்படுவதன் காரணமாகத்தான் அந்த சூழ்நிலையில் பாம்புகள் வசிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறியிருந்தாலும் ஐஸ்லாந்தில் மணல்
பாம்புகள் இருப்பதாக கூறுகின்றார்கள். மணலில் புதைந்து மிதக்கின்ற பாம்புகள் தான் மணல் பாம்பு என்று கூறப்படுகின்றது. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று பார்த்தால், காற்றடிக்கும் பொழுது மணல் காற்றில் ஆடுவதன் காரணமாக அதனை பார்க்கும் பொழுது மணல் பாம்பு புதைந்து ஓடுவது போன்ற ஒரு காட்சி இருப்பதன் காரணமாகத்தான் மணல் பாம்பு அங்கு இருப்பதாக கூறுகின்றார்கள். எனினும் அது அவர்கள் ஒரு கதையாகத்தான் வைத்திருக்கின்றார்களே தவிர இந்த ஐஸ்லாந்திலும் பாம்பு வகைகளே இல்லை என்றும் கூறப்படுகின்றது. 5வது நாடு அலாஸ்கா. அலாஸ்கா என்ற நாட்டிலும் பாம்பு எந்த வகையான பாம்பு இனங்களும் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த நாட்டிலும் அதிகளவான குளிர்ந்த காலநிலை காணப்படுவதனால் இங்கு பாம்புகள் இல்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த நாட்டை பொறுத்தவரையில் சூரிய ஒளி மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. வருடத்திற்கு சில பகுதிகளில் மட்டும்தான் சூரிய ஒளி கிடைக்கப்பெறுகின்றது. இதன் காரணமாக இந்த நாட்டில் எந்த வகையான பாம்புகளும் வாழ்வதற்கான ஒரு சூழல் அமையப்பெறவில்லை என்றும் இதன் காரணமாகத்தான் அந்த நாட்டிலும் பாம்புகள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. அந்த வகையில் இவ்வாறான நாடுகளில் பாம்பு வகைகளே இல்லை என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதன் மூலமே கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் பல ஆராய்ச்சிகள் பல கதைகளை முன்னெடுத்து தான் இவ்வாறான நாடுகளில் இவ்வாறான உயிரினங்கள் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.